எல்லோருடைய அன்பார்ந்த வணக்கங்கள். அமெரிக்க கால பயணம். ஸோ டைம் ட்ராவல் பண்ணி நம்மளோட பழைய காலத்து முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை கதையை அழகாக இட்டு பார்த்து வரப்போம். வகுப்பறையில் மாணவர்கள் கூட்டமாக உட்கார்ந்து தமிழ் பாடங்களை படித்து வருகின்றார்கள். அங்கு ஒரு மாணவி ஹம்சினி சிந்தனையில் மூழ்கியிருக்கிறாள். அவள் மனது காற்றல் பறவையாக சிந்தனை பயணத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாடங்கள் இல்லை, கனவுகள். பல நாட்களாக டைம் டிராவல், அதாவது காலப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பது அவள் ஆசை. அப்பொழுது 2 மழலையர்கள் அழகாக பாடத் தொடங்குகிறார்கள். அவங்க பாடுறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்று சொல்லணும். இவங்க தான் the stars of the show for this program. இந்த slot 3 அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும் எனக்கு தெரியும். So please keep supporting. Thank you so much. Thanks a lot. Okay. முதல் மிக உற்சாகமாக பாடத் தொடங்குகிறார். சுவாரஸ்யமாக பாடத் தொடங்குகிறார் அக்ஷயா. இந்த பாடல்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நம்மாலே ஒரு நல்ல கால பயணம் செய்ய முடியுமா? நமக்கு முன் வாழ்ந்த தமிழர்களை சந்திக்க முடியுமா என்று யோசிக்கின்றார்கள். ஹம்சினி இன்று அவளுக்கு அந்த வரம் கிடைக்க உள்ளது. She manifested time travel and the universe is going to make it happen. கண்களை மூடுகின்றார்கள். திடீரென அவளும் அவள் நண்பர்களும் பழமையான தமிழ் சூழலுக்கே சென்று விட்டார்கள். நாமும் அவர்களுடன் காலப்பயணம் செல்வோமா? அங்கு திருவள்ளுவர் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார். எல்லா குறள்களும் 7 சொற்களை கொண்டவை. இதனால் திருக்குறளும் 140 எழுத்துக்குள் பொருந்தும். எனவே நாம் கூறலாம், திருவள்ளுவர் திருக்குறளின் ஆசிரியர் மட்டுமல்ல, உலகின் முதல் ட்வீட்டர் என்றும், அதுவும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே. நீங்கள் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். தெரியும், திருக்குறள் தானே. திருக்குறள் சொல்றீங்களா? வணக்கம், நான் தான் திருவள்ளுவர். இதோ என் முதல் குறள். கற்க கசட கற்பவை கற்று நிற்பதற்கு தக. நம்ம படிக்கிறத புரிஞ்சு படிக்கும், அப்புறம் அதை பின்பற்றணும். இதோ என் 2ஆம் திருக்குறள். அன்பிற்கு உள்ளோ அடைக்கின்றால் ஆர் வளர்க்கும் கண்ணீர்க்கும் சொல்லும். நம் அன்பு எல்லா இருக்கணும்னு யாராவது கஷ்டப்படுறது பார்த்தா நமக்கு கண்ணீர் வரும். இதோ என் 3ஆம் திருக்குறள். அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறகு. அன்பு எல்லாருமே இருக்கணும், உதவி செய்வாங்க.
வரலாற்றில் இன்றும் தனியிடம் பெற்ற ஒரு தலைவர். ஆங்கிலேய ஆட்சியினால் வரையறுக்கப்பட்ட காலத்தில் அவர் தன் ஊர் மக்களுக்காக போராடிய சவாலான தலைவர். அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஆங்கிலேயர்களின் மானிய குவிப்பு, வரித்தொகை மற்றும் தலையாய ஆட்சியில் கொடுமைகளுக்கு எதிராக தனது குரலினை எழுப்பினார். தமிழ்நாட்டின் ராபின்ஹுடும் இவரே. நீங்க பாகுபலி ராஜா தானே? இல்லை, நான் கட்டபொம்மன் ராஜா, வீர பாண்டிய கட்டபொம்மன். கட்டப்பா, நானும் பாகுபலி ஃபேமிலி தானே? தவறி இழைப்பது யாராக இருந்தாலும் தைரியமாக போராட வேண்டும். அது அறிஞராகவே இருந்தாலும் கூட மதிப்பில் துணிவுகள், சுதந்திரத்தின் மதிப்பு, பொறுப்பு, கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் பொதுநலத்திற்காக தியாகம் என நாம் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பா பாகுபலி ராஜா. முழு ஆட்சியையும் நாம் அடைய முடியாமல் அதற்கு பெரும் இடையூறாக இருந்தவர் திருநெல்வேலி தீவிலே உள்ள பாஞ்சாலி திருச்சிய ஆளும் வீரபாண்டிகள் நீங்கள் உணர்வை அறியலாம். முழு ஆட்சியையும் நாம் வருடம் 1860. தமிழ்நாட்டின் பெருமையான சித்தர், தத்துவ ஞானி மற்றும் தார்மீக ஆசானாக அங்கீகாரம் பெற்றவர். இயற்பியல் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரண்டிலும் இவரின் வழிகாட்டுதல்கள் எப்போதும் அமைதியை நோக்கியே இருக்கும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு என்பதுதான் இவருடைய ஹேஷ்டாக். இங்க பாருங்க, இவர் யாரு? இவ்வளவு அமைதியா இருக்காரு. ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? மல்லையார். அனைவரும் அற்புதோதி ஆடுகளை அறியலாம். அற்புதோதி வருடம் 1918. தமிழின் சூப்பர் ஸ்டார் கவிஞர், தேசிய புரட்சியாளர் மற்றும் தம் கவிதைகளின் மூலம் சமூகம், அரசியல் மற்றும் சுதந்திர போராட்டம் ஆகியவற்றை தூண்டிய ஒரு அசத்தலான எழுத்தாளர். பாரதியார் சுதந்திரத்திற்காக பாடுபடுவேன், பாட்டும் பண்ணுவேன் என்று கூறியவர். தமிழ் கவிஞர்களின் வரலாற்றில் அவர் என்றும் நிலைத்து நிற்கும் ஒரு ஹீரோ. Wow, he likes hotel wasting. Fantastic. பாரதியாருமே பீட்டரா என்ன நடக்கும் என்று பார்ப்போம். It's interesting to see our kids speak in English. I speak close to 14 languages, but none less citizen. நான் சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதியார். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் உள்ளுரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை கூறு செய்து போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. சொல்வதை துணிந்து சொல், செய்வதை துணிந்து செய். வருடம் 1962. ஒரு பாராட்டிற்குரிய தலைவராக தமிழ்நாட்டின் அரசியலில் மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தியவர். காமராஜரின் கல்வி திட்டம் என்ற ஆலோசனையின் மூலம் இந்தியாவின் கல்வி புரட்சியில் பெரும் மாற்றங்களை நிகழ்த்தினார். தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கில் ரோல் மாடல்
மக்களின் நெஞ்சங்களில் கல்வி தந்தை என்ற அடையாளம். அவரின் பணியில் மக்களின் நலன் மற்றும் சமுதாய மேம்பாடு மிக முக்கியமாக இருந்தது. காமராஜர் தமிழ்நாட்டின் ஸ்டார் லீடர் மற்றும் கிங் மேக்கர். இல்லை, நான் அந்த ராஜா அல்ல. நான் தான் காமராஜர். பசங்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர். நான் நிறைய பள்ளிக்கூடத்தை கட்டிருக்கேன், அணைகள் கட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு தொழிற்சாலைகளையும் கட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நன்றாக பார்த்து பெரியவர்களான நீங்களும் நிறையா பள்ளிக்கூடத்தை கட்டணும், அணைகள் கட்டணும், தொழிற்சாலைகளையும் கட்டணும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டை வந்து தலை சிறந்த நாட்டாக மாற்றிட்டாங்க. திறந்தவுடன் குழந்தைகள் வகுப்பறையில் திரும்பினார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சி இருந்தது. ஹம்சினி மகிழ்ச்சியாக கூறினாள், ஆமாம், அமரன் means immortal and living in our hearts. நாம் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் உயிர் கொடுத்த ஒவ்வொருவரும் அமரர்கள். தன் வாழ்க்கையை மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் அர்ப்பணித்த நமது தங்க தமிழ் தலைவர்கள் அனைவருமே அமரர்கள் தான். நாம் வாழும் நாடு, சமூகம், மக்கள் ஆகியவற்றுக்காக தன் உயிரை அர்ப்பணித்தவர்கள் உண்மையாகவே அமரர்கள் தான். அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கையில் காட்டலாம். நமது தமிழ் தலைவர்கள், அவர்களின் தியாகங்கள், அவர்களின் அர்ப்பணிப்பு எப்போதும் நம் உள்ளங்களில் வாழ்ந்துவிடும். வாரம் ஒரு முறையாவது ஒரு புத்தகம் படியுங்கள். உங்கள் குழந்தைகளிடம் ஒரு காலப்பயணம் செய்து அவர்களுக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுங்கள். எங்களோடு சிகரம் கொள்வர தமிழ் அகாடமி போல உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களோடு சேர்த்து கொஞ்சம் அவர்களுடைய வாழ்க்கை பாடங்களையும் சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு சிறிய பயணம்தான், ஆனால் அவர்களின் நினைவுகளில் எப்பொழுதும் நீங்காமல் வருங்காலம் இன்னும் பல வெற்றிகளை சொல்லும். இப்பொழுது திருவள்ளுவராக ரித்விக் சுரேஷ், கட்டுபொம்மனாக ஜெயநாத் கௌஷிக், வள்ளலாராக ஆதிசிவா பாண்டியராஜன், பாரதியாராக சித்தார்த் வைபவ் சிவனடியார், காமராஜராக பத்ரி நரசிம்மன் பாண்டியராஜன், டைம் டிராவல் செய்த குழந்தைகள் ஹம்சினி, மிலன், ஜெயதேவ், மழலை செல்வங்கள், மிலன், அக்ஷயா, கோரியோகிராஃபர் பிரியா தினகர் அவர்கள், மைக்கை ரொம்ப அழகாக பிடிச்சிருந்ததுக்கு நரேஷனாக அட்டகாசமான ஆடியன்ஸாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். குழந்தைகளுடைய ப்ரோக்ராமை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 வீக்ஸில் வந்து இது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை ரொம்ப அழகாக பண்ணாங்க எங்கள் குழந்தைகள். ஸோ அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டுகள் அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். எங்களுடைய நரேட்டர்ஸ் அழகாக அவங்களுக்கு மிக நன்றி. ஸோ முதல் பேரண்ட்ஸுக்கு நன்றி. எங்களுடைய வாலண்டியர் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் எங்களுக்கு எங்கள் ஸ்கூலாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.